கைஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு நோ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வீடியோ பார்த்துட்டு போட்டுட்ருக்கோம். இப்போது ரீசெண்டாக தான் ஒன்று போட்ட சைட்டேஷன் பற்றி ஒரு வீடியோ, அதே சைட்டேஷனை பற்றி தான் ஒரு இன்னொரு வீடியோ. சைட்டேஷன்றது இப்போது நீங்கள் எந்த ஆர்டிக்கல் நீங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் சைட்டேஷன் போனது, அதாவது எத்தனை பேர் அதை பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜேர்னலில் அதை வச்சிருக்கலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஜேர்னலையும் குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கலை வந்து சைட்டேஷன் போகலைன்னா அது வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. ஓகேவா? அதனால தான் ஜேர்னல்ஸ் வந்து வியூஸ் போகிற மாதிரி அடுத்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனும் நம்ம பண்ணணும். இப்போ வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் சைட்டேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஆர்டிக்கிள் எதாவது ரிலேட்டடாக, அதாவது நம்ம எடுத்த ஆர்டிக்கிளுக்கு ரிலேட்டடாக வேறு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு சைட்டேஷன் செக்கோ அப்படின்ற பற்றி ஒன்று பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண, அதாவது உங்கள் ரிசர்ச் பேப்பரோட பவர் அதிகப்படுத்துறதுக்காக, அதாவது ஆல்சரேட் த ரிசர்ச்சோட இதை வந்து அதிகமாக்குறதுக்காக அந்த சைட்டேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு இது பார்க்க போகிறோம். ஏஐ டூல் தான் இன்சைட்ஃபுல். ஓகேவா? இன்சைட்ஃபுல்ன்றது ஒரு இதுவும் ஒரு டூல் மாதிரி தான். இதனால் எந்த ஒரு காப்பிரைட்ஸும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வர லிங்கை டச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆக்சிலேட் யுவர் ரிசர்ச்சர்ஸ். ஓகேவா? அதை ஆக்சிலேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பேப்பரோட, அதாவது நீங்கள் வாங்க இதில் வந்து டைட்டில் ஒன்றும் நீங்கள் பண்ணுற டைட்டில் பேராக இருக்கணும், இல்லை அந்த ஆர்டிக்கல் நீங்கள் முன்னாடியே பார்த்த ஆர்டிக்கலாக இருந்தால் அதுக்கு டிஜிட்டல் ஆப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபையர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரோ இல்லை பப்மெட்டு இல்லை நீங்கள் ஸ்கூப்பர்ஸ் அதோட யூஆர்எல், அதாவது யூஆர்எலை போடணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேப்பர் டைட்டில், ஒரு பேப்பரோட ஆர்டிக்கல் பேர் போடுறேன். ஓகேவா கைஸ்? இருங்க. நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுற பாருங்கள் கைஸ். அந்த ஆர்டிக்கலோட டைட்டில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு கிராஃபிக்கல் இருக்கான்னு பார்த்து சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணதில் இதாக வந்திருக்கு கைஸ். இப்போ பாருங்கள், வியூ த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த ஆர்டிக்கலுக்கு 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 5106 பேர் சைட்டேஷன் பண்ணியிருக்காங்க. சைட்டிங் இன்னமும் அது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சைட்டேஷன் போனால் தான் அந்த ஒரு ஆர்டிக்கலை இன்னமும் அந்த ஜேர்னலில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 500க்கு மேலே ஒரு சைட்டேஷன் போயிருக்கணும், அட்லீஸ்ட் நியர் த 500. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஜேர்னலுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தரும். சில ஜேர்னல்லாம் வந்து நீங்கள் சைட்டேஷன் வந்து இவ்வளோ சைட்டேஷன் சில ஜேர்னல் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. சில ஜேர்னல் பெரிய பெரிய ஜேர்னலில் வந்து சைட்டேஷன் கம்பல்சரி பார்ப்பாங்க, ஏன்னா அந்த ஜேர்னலை பொறுத்து. ஓகேவா கைஸ்? இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் நான் போட்டதில் இந்த டாபிக் கட் மைக்ரோபியல் மாடுலேஷன் ஆஃப் அட்டாபிக் டெர்மடைட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இது ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் தான். இந்த டாபிக்ஸில் கட் மைக்ரோப்னாலே ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக், அதனால் ப்ரோ அண்ட் ப்ரீபயோட்டிக் ரிலேட்டடாக இருக்க ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே ப்ரோ அண்ட் ப்ரீ. ஓகேவா? ப்ரோபயோட்டிக் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுட் அண்ட் ப்ரோபயோட்டிக். பாருங்கள், ப்ரோபயோட்டிக் கட் மைக்ரோப்னால் ப்ரோ அண்ட் ப்ரீபயோட்டிக், இந்த பயோட்டிக் பற்றி இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக அந்த பயோட்டிக் பற்றி இருக்குது. இப்போ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாருங்களா. சைட்டிங் பப்ளிஷ்டு ஓப்பன் ஆக்சஸாக. ஆமாம், இதில் இந்த பேப்பரை கிராஃபாக எத்தனை பேர் போடுறாங்கன்னா 80,000 மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இது கிராஃபாக எத்தனை பேர் இது வச்சுருக்காங்க, கிராஃப் இன் டெப்த், கிராஃப் எவ்வளோ டெப்த்தாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் வியூஸ். இதுதான் காய்ஸ், இந்த ஒரு ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்கை இந்த ஒரு ஆர்டிக்கில் அவங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் அங்கே கொடுத்துருக்குறது. இவங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் நமக்கு காட்டுறாங்க. ஓகேவா? மெயினாக இந்த ஆர்டிக்கிளில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவரோட ஆர்டிக்கிலேருந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க ஆர்டிக்கிலேருந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த தீனோட ஆர்டிக்கிலேருந்து இந்த 2 மெம்பர்ஸ். இந்தமாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கிலும் ஒவ்வொரு லிங்க்கில் போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், டச் பண்ணும்போது ஜிப்சன் அண்ட் தீனன் மாடல்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டிக் மைக்ரோபியம். ஓகேவா? கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் நியர்பை த கட் மைக்ரோபியம். ஓகேவா? இதில் எத்தனை சைட்டிஸ்னு எத்தனை சைட்டிங் பப்ளிஷ் அப்பாக இருக்குது, ஓப்பன் ஆக்சஸ் ஆன் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஆர்டிக்கல் லிட்ரேச்சர் வியூ அண்ட் லிட்ரேச்சர் கனெக்டிவ், இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இங்கே பாருங்கள், அந்த ஆர்டிக்கில் இந்த இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் அசோசியேஷன் ஆஃப் ப்ரோபயோட்டிக் அவங்க இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் போயிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
ஆத்தர் நேம், இதெல்லாம் ஆத்தர் நேம்ஸ் கைஸ். நேச்சர் ரிவ்யூஸ் அண்ட் கேஸ்ட்ரோ இதில் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இயர் இவ்வளோ இது. ஸோ கோ டு கிராஃபிக்கல் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரும். இதுக்கான கிராஃப் இங்கே பாருங்கள். ஜிப்சன் இதிலேருந்து எவ்வளோ பெரியதுன்ட்டு பாருங்கள். ஜிப்சன்லேருந்து சாண்டர், அப்புறம் பீர் கப், சரி, அதுக்கப்புறம் வந்து தீனன் அண்ட் லாக்கேர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கிலேருந்து ஒவ்வொரு ஆள் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் 2010லேருந்து 2025 வரைக்கும் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இது வந்து எவ்வளோ சைட்டேஷன் போயிருக்கு, எந்தெந்த இயர்ன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த ஆர்டிக்கிள். ஓகேவா? இது ஃபுல்லாகவே சைட்டேஷன். நாம் இதுக்கு முன்னாடி போட்ட சைட்டேஷன் சின்கோவும் இந்த ஆர்டிக்கிளும் சைட்டேஷனுக்காக தான். ஓகேவா? சைட்டேஷன் தான் ஒரு ஆர்டிக்கிளுக்கு ரொம்ப முக்கியமான இது. ஒரு ஆர்டிக்கிள் ஒரு ஜேர்னலில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அது சைட்டேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் காய்ஸ். அதனால் சைட்டேஷன்னு நீங்கள் போடுற ஜேர்னலை தெளிவாக பார்த்து போடுங்க. ஜேர்னல் நீங்கள் ஹையர் ஜேர்னல் போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த கண்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேவா காய்ஸ்? ஒரு டேட்டா சோர்ஸ் எதுனா ஓப்பன் அலெக்ஸா அண்ட் செமண்டிக் ஸ்காலர், கிராஸ் ரெஃப் அண்ட் ஓப்பன் சைட்டேஷன். இந்த 4 தான் இதோட ரெஃபரன்ஸ், டேட்டா சோர்ஸ். நீங்கள் ஒரு சர்ச் ஒரு ஆர்டிக்கலை பற்றி ஒரு டைட்டிலோ ஒரு டிஒய் நம்பரோ போட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இது 4 தான் வந்து தேடும். இந்த 4 சோர்ஸ்லேயும் தேடும் போது அதுக்கு நீங்கள் கொடுத்த ரிலேட்டடாக எந்த ஒரு ரிலவெண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் இருந்தாலோ அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இன்னும் கிராஃபிக்கல் ரெஃபரன்ஸ் செட் மாதிரி, அதை இப்போ நான் வச்சு காமிச்சா பார்த்தீங்களா பால்ஸாக, அதுமாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசென்ட்டாக போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஆர்டிக்கிளை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கில் இவ்வளோ ஆர்டிக்கிள் இருக்குது, இது ரிலேட்டடாக இவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு உங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு இந்த ஒரு இன்சைட்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி சைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா காய்ஸ்?